மாண்புமிகு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி கல்லாவி ஊராட்சியில் வேடியப்பன் கோயில் உள்ளது. ஊத்தங்கரை சுற்றி உள்ள கிராம மக்கள் இந்த கோவில் திருமணம், காது குத்து, முடி காணிக்கை செய்தல், பலர் ஒன்று கூடி ஆடு, கோழி என நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அங்கே சமைத்து உணவு அருந்துகின்றனர். எனவே இக்கோயிலில் மண்டபம் கட்டித்தர அரசு ஆவணை செய்யும் என தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் கோரியதற்கு ஏற்பத்தான் நிச்சயமாக இந்த மண்டபம் கட்டித்தரம் என்று சொல்லியிருக்கின்றேன். இந்த ஆண்டு கூட ஒரு 30க்கும் மேற்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திருமண மண்டபம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று தேவைப்படும் இடங்களில் நிச்சயம் திருமண மண்டபங்கள் ஏற்படுத்தி தரப்படும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 85 திருமண மண்டபங்கள் சுமார் 347 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்றது. அதில் இதுவரையில் 42 திருமண மண்டபங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு விடப்பட்டிருக்கிறது என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக இந்த மன்றத்திற்கு நான் பதிவு செய்கிறேன். அவர் கோரிய அந்த கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும். அதற்குண்டான ஆய்வுகள், சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி ஊத்தங்கரை நகரில் உள்ள காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் 100 வருட பழமையான கோவில். இக்கோயிலில் இந்து சமய அறநிலைத்துறை மூலம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் அரசு ஆவணை செய்யுமா என தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். அவர் கூறிய அந்த 1000 ஆண்டு மேற்பட்ட திருக்கோயிலில் பக்தர்கள் வரத்து மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தால், இருந்தாலும் உறுப்பினர் வைத்த கோரிக்கையை ஏற்ப வாரத்தில் எந்த நாட்கள் அந்த திருக்கோயிலுக்கு பக்தர்கள் அதிகமாக வருகிறார்களோ அந்த ஒரு நாளைக்காவது 100 பேர்களுக்கு குறைவில்லாமல் அன்னதான திட்டத்தை இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்துவோம் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழனி திரு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் முருகன் மாநாடு நடத்தி பக்தர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது போல சமத்துவம் பேணுகின்ற தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் பழனி திரு தண்டாயுதபாணி திருக்கோவிலில் முருகன் மாநாடு நடத்தி பக்தர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்டது போல சமத்துவம் பேணுகின்ற தாயுள்ளம் கொண்ட முதல்வருடைய ஆட்சியில் சக்தி மாநாடு நடத்தி சமத்துவம் பேணப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு சக்திகள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய உறுப்பினர் நன்றாக அறிவார்கள். முதல்வர் அவர்கள் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இருளை போக்குகின்ற, ஒளி தருகின்ற வழிபாடு என்று கருதப்படுகின்ற திருவிளக்கு பூஜையை முதலில் நம்முடைய அருமை அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோடு இணைந்து முத்தாரம்மன் திருக்கோயிலே தொடங்கி வைத்தோம். அந்த திருக்கோயிலுடைய அந்த தீப ஒளி ஏற்றுகின்ற பௌர்ணமி திருவிழா இன்றைக்கு 20 திருக்கோயில்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு இதுவரையில் 58,600 பேர் அந்த திருவிளக்கு பூஜையில் பலனடைந்திருக்கின்றார்கள். அதேபோல் கடந்த ஆண்டு ஆன்மீக பயணம் என்று பயணத்தை ஏற்படுத்தி 1031 சக்திகள் அந்த ஆன்மீக பயணத்திலும் பயனடைந்திருக்கின்றார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 60,000 சக்திகள் பலனடைந்திருப்பதால் சக்தி மாநாடு என்று ஒன்று தனியாக தேவைப்படவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.